வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய ஊசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஊசின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அதை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு எளிமையாக இருக்கணும், நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஆரி ஒர்க்கில் வந்து ஊசியை எந்த மாதிரியான ஊசியை பயன்படுத்தலாம், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் வந்து நான் பயன்படுத்தக்கூடிய ஊசி. இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம துலிப் நீடில். இதில் நிறைய வந்து சைஸில் கிடைக்கும். நமக்கு 13, 14 அந்த மாதிரி சைஸ்லலாம் கிடைக்கும். நான் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா, நமக்கு ஜரிக்கு பயன்படுத்தக்கூடிய நீடில். இதுதான் வந்து ஜரிக்கு பயன்படுத்திகிட்ருக்கோம். நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் எனக்கு ஹேண்ட் பண்ண ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து த்ரெட்டை வந்து மேலே சுற்றியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அயன் நீடில். இது அயன் நீடில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டில் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய லென்த்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து மணி தைக்கும் பொழுது நிறைய மணியை நம்ம ஒரே டைமில் எடுத்து நம்மளால் கோக்க முடியும். இதேமாதிரி அயன் நீடிலில் இது சரி தைக்கக்கூடிய நீடில். இதோட டிப் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கும். தைக்கும் பொழுது நம்ம ஜரிலாம் வந்து தைக்கலாம். ஜரி அப்புறம் வந்து பட்டு நூல், இது வந்து சில்க் த்ரெட்லாம் வந்து தைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அயன் நீடிலில் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக மேலே வந்து நான் வந்து நூல் சுற்றி பயன்படுத்துவேன். பயன்படுத்தும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த அயன் நீடில்லே இது வந்து பார்த்திங்கன்னா, சுகர் பீட் கோக்கிறதுக்கான நீடில். சுகர் பீடு வந்து எடுக்கும் பொழுது நமக்கு ஃபுல்லாக இதில் வந்து எடுக்க முடியும். ஸோ நமக்கு வந்து நிறைய மணியை வந்து ஒரே டைமில் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம துலிப் நீடில் பார்த்திங்க அப்படின்னா, மணி கோக்கிறதுக்கும் வந்து இதே லென்த்து தான் வந்து ஊசி இருக்கும். அப்போ நம்ம நிறைய மணி அதில் எடுக்க முடியாது. கொஞ்சமான மணி தான், நம்ம குறைவான மணி தான் எடுக்க முடியும். அப்போ நமக்கு நிறைய கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அதனால் நான் வந்து துலிப் நீடிலில் வந்து பீட்ஸை வந்து தைக்கிற இது வந்து பயன்படுத்த மாட்டேன். அயன் நீடில் தான் வந்து பயன்படுத்துவேன். இதிலே பார்த்திங்கன்னா உட்டனில் வரக்கூடிய நீடில் இருக்கும். அந்த உட்டனில் வரக்கூடிய நீடிலும் பார்த்திங்கன்னா, மணி தைக்கிற நீடில் வந்து ரொம்ப லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய கையில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த இந்த இது வந்து ஜர்தோசி ஊசி. இது வந்து நம்ம ஜர்தோசி தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹேங்கிங்லாம் தைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது நார்மல் நம்ம தைக்கக்கூடிய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய துணி தைக்க பயன்படுத்தக்கூடிய நீடில். அது வந்து ரிங் நாட்லாம் தைக்கிறதுக்கு அந்த ஊசியை தான் நான் வந்து பயன்படுத்திகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஊசியில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த அயன் நீடில். இப்போ அயன் நீடில் எப்படி நம்ம நூல் சுற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்வைன் நூல் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு முன்னாடி கொஞ்சம் நூலை விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊசியில் வந்து அப்படியே சுற்றுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊசியை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம இந்த நூல் சுற்றி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு தைக்கும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஊசியை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நெருக்கமாக வந்து சுற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நம்ம வந்து ஊசியில் வந்து நூலை வந்து நம்ம சேர்த்து கோத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொட்டேட் பண்ணி ரொம்ப நெருக்கமாக வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஊசியில் வந்து நம்ம சுற்றலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து எண்டில் வந்து நம்ம பூ கட்டும்பொழுது நம்ம பண்ணுற மாதிரி ஒரு எண்டில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த ஊசியிலேருந்து நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ளூ போட்டு நல்லா வந்து காய வச்சுட்டு நம்ம அப்புறம் பயன்படுத்தினோன்னா அந்த ஊசியிலேருந்து அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த நூலை சுற்றி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போக போக ஃபாஸ்ட் வரும். நம்மளால் ஈஸியாக வந்து தைக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நூல் சுற்றி பயன்படுத்துகிறோம். ஆரி ஒர்க் நீடில் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்தோம். நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.